இன்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழன்னா. உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? பத்தியா பத்தியா அந்த மேல கிடையாது. பத்தியா நான் சொன்னா நீ நம்பல பத்தியா? போதுமா? அப்ப நல்லா போனோம். காசு கொடுத்தாத ஓட்டு போடுவீங்களா? நீ மேல காசு கொடுத்தாத ஓட்டு. லேடிஸ் மட்டும் ஃப்ரீ கொடுத்தீங்களா? லேடிஸே வந்து ஓட்டு போட்டு. நிச்சயம் மீண்டும் எடப்பாடி ஆட்சி வளர்ந்தே தீரும். தீர்ப்பினை வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியை அனைத்து கட்சி மன்னிக்கவும் ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிறேன். நான் அவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நான் இப்ப கிளைச்சலர் வந்து ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். ஓகே, 20 வருஷம். 20 வருஷம். சரி, ஓகே. திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்த நான் சொல்றது? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சமத்துவம், சமூக நீதி, சமுத்திரம், சமநீதி, நம்ம உதயநிதி, உதயநிதி, நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவரு. ஏன்னா எங்கெல்ல பாதி கம்யூனிஸ்டுகள். என்னுடைய பேரே ஸ்டாலின். என்னடா இதால் பேசணும் நீ பேசுற? என்ன மைசூர் போண்டான்னு பேர் வச்சா அந்த போண்டால மைசூர் இருக்குன்னு அர்த்தமா? அது மாதிரிதான் ஸ்டாலின் பேர் வச்சா நீ கம்யூனிஸ்டா? இது ஸ்டாலின் கேட்டா அவரே மனசு விட்டுருவாரு. இல்ல இதெல்லாம் ஒரு லாஜிக்னு பேசுறாரு பாருங்க. அவரு முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வராரு. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. அழுகுறான். இன்னும் பேசுங்க, இன்னும் இறங்கி பேசுங்க. நாங்க அதை பத்தி கவலையே படல. மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே? ஆக அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது. மர்க்கா சொல்லு. கள்ள தொடர்பு இருக்கிறது. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதவன என்னடா பண்றீங்க? சாமி அங்க இருக்கு, இங்க பாத்துக்கிட்டீங்க. ஆம்பளை பிள்ளை இருக்கிறதுல இடுப்பு கட்டி நிக்கிற அறிவு உனக்கு? இவங்க இங்க பாப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இவங்க நல்ல பிள்ளைங்க நினைச்சு நான் சாமி கும்பிட்டு இருக்கேன். நீங்க நல்ல பிள்ளைங்க, நார பிள்ளைங்க பாத்துக்கிட்டே பாஞ்சாங்க இருக்க உங்க வாழ்க்கையை கந்தகலாக்கி வாங்க. போல எடுக்க போடு. இதுதான் அவசரம். திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள். அதற்கு எங்களுக்கும் சம்பந்தமில்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஸ்டாலின் நம்பர் 1 முதலமைச்சர்னு. நம்பர் 1 முதலமைச்சர்ங்கிறது நம்மள ஆட்சி செய்யற நிர்வாகத்துல இல்ல. அந்த பைய கடன் வாங்கி வச்சிருக்கான். 1952 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் மொத்தமாக வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. 2021 இருந்து 2025 வரைக்கும் இந்த திமுக அரசு, இந்த திருட்டு திமுக அரசு தமிழ்நாடு மக்களின் பெயரை சொல்லி வாங்கிய கடன் அளவு 4 லட்சம் கோடியா? 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கான். விஜய் உட்கார்ந்து ஊடகங்கள்ட்ட பேசுவாரா? ஏன் ஸ்டாலின் சார் உட்கார்ந்து ஒரு 50 மீடியாக்கள் தனியா உட்கார வச்சுட்டு பக்கத்துல யாருமே இல்லாம ஒரு இன்டர்வியூ எடுங்க? அதிகாரத்துல இருக்கிற பார்த்து ஏன் கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறீங்க? வெளியே வந்து வாக்கிங் பண்ணிட்டு 3 பேரை செட் பண்ணி வச்சு 3 பேருக்கு பதில் சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறதா? வேங்க வேல் பிரச்சனை எல்லாம் உட்கார்ந்து கொஸ்டின் கேளுங்க, அப்புறம் அறிவாளத்துல இருந்து விரட்டி விடுவாங்க.
அவையோடு கூட்டணி வைத்தவர்கள் இவர் தான். 1999 யார் கூட்டணி வச்சா? இவங்க தான் வச்சாங்க. 2001 யார் கூட்டணி வச்சா? இவங்க தான் வச்சாங்க. மோடி மிகவும் நல்லவர் சொன்னது யாரு? இவங்க தான். குஜராத் இன படுகொலைக்கு பிறகு இவங்க பிஜேபியோடு கூட்டணி வச்சிருக்காங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பிஜேபியோடு கூட்டணி வச்சிருக்காங்க. இது இவங்களை குறித்து ஏதாவது இவர்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயலை தட்டி கேட்டனா உடனே அவங்க சொல்றது பிஜேபி பி டீம். பிஜேபியை உள்ள கொண்டு வந்தவர்களே இவர்கள் தானே. தாமரையை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்களே இவர்கள் தானே. கருணாநிதி அவர்களின் ஆட்சி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, வாக்களிப்பில் தாமரைக்குன்னு கரைவேட்டி கட்டிய திமுக கட்சிக்காரர்களை சந்து பந்தெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த செய்தவர்கள் யார்? இவங்க தான். இவங்க எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. எனக்கு ஒரு பதில் இல்ல, அதனால சிரிக்கிறேன். பதில் இல்ல. பிஜேபி வளர்த்து விட்டது அவங்க தான். அவ்வளவுதான். 14 வருஷமா நீங்க டிவில பாக்குறீங்க. நான் சிரிச்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது பப்ளிக்கு தெரியும். நான் இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம ரைட் ஓகே பப்ளிக் இல்ல ஒரு அதாவது சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு. எப்படிடா அது தெரியுதா? வெளிப்படையா தெரியுதா? டெக்னிக் ஒண்ணு வரல. நம்ம கேள்வி ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க அதை சொல்லுங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? எத்தனை? என்ன காரணம்? எத்தனை? என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில இது போல இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கொஞ்சம் இருங்க சார். எத்தனை நம்பர்? அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. எத்தனை தொழிற்சாலைகள்? பொறுமையா இருங்க சார், அவசரப்படாதீங்க சார். நான் ஒரு கேள்வி கேட்டேன். அது சினிமால இவரை சந்தானம் சாரும் வடிவேல் சாரும் காப்பாத்திட்டாங்க. இவர் அரசியல்ல ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் சேர்ந்தா கூட காப்பாற்ற முடியும். அவரை பத்தி அதை விட பேசினா நீங்க போட முடியாது, சென்சார் கட் பண்ணிடும். மாத்து. ஒரு தனி நபருக்கு நீ எவ்வளவு அறிவாளின்னு தெரிஞ்சிருந்தா, உன் வரலாறு தெரிஞ்சிருந்தா, அவன் எவ்வளவு தில்லா சார், அவன் ஏச்சு ஓட கூட முடியாது சார். அவன் மாற்றுத்திறனாலே கீ மூமெண்ட் அதுதான், ஹைலைட் அதுதான். அவனால ஓட கூட முடியாது. ஆனா அவன் தைரியமா வந்து உன்னை அசால்ட்டா ஏமாத்திட்டு ரொம்பலாம் வேண்டாம். இந்த கப்பு இதே வேற மாதிரி இருக்கு. இந்த கப்பு பேசிக் நாலேஜ் இது சார். அறிவு குடோன் சார். அவங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன். 2ஆம் உலகப் போர் சமயத்துல ஜெர்மனியோட படையெடுப்பை தாக்குப்பிடிக்க முடியாம எதிரில இருந்த அம்மா இருந்திருந்தா சிஏஏ என்ஆர்சிக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்களா? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க? நான் சீமான் தம்பி, நான் கலைஞர் மகன் கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாட்டை பத்தி பேசி யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சார் கட்டி போட சொன்னேன். பேசிட்டே இருப்பான் சார். 2026 விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க சார், மறந்துடாதீங்க சார். நாளை நமது இழுத்து மூடு எடப்பாடி ஆட்சியில உடனே அல்ல கையை இழுத்து மூடு டாஸ்மாகை இழுத்து மூடு மூடிவிடு டாஸ்மாகை மூடிவிடு இன்னைக்கு யார் தான் முதலமைச்சர்? நான் தான். மூடு. திமுக அதிமுகவை சேர்ந்தவங்களாவது எங்க கட்சிக்கு பெண்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்காங்க. தாவேக்கா சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு வந்து நகைச்சுவையின் உச்சம். எங்க விஜய் அண்ணனோட போட்டோவை A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்து காமிச்சு 130 ஊராட்சி பகுதிகளில் உள்ள பொறுப்புகளை வின் பண்ணாங்க. எந்த ஒரு பதவியுமே வின் பண்ணாத சில கட்சிகளுக்கு நம்மள பார்த்து இந்த சிரிப்பு தேவையா? திமுக ஒரு தீய சக்தி. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மள கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. அதற்காக ஒருபோதும் நாங்கள்
கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு என்னை ஒரு அறிவாளி என்று ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் நான் தாவேகாவில் இருக்கவில்லை, நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை, நான் அதிமுகவில் இருக்கவில்லை, நான் பாஜகவில் இருக்கவில்லை. ஏன்னா அதனால்தான் அதை அப்படி பார்க்கிற போது கூட்டம் தான் முடிஞ்சிச்சு, இன்னும் எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேக்குறான். அந்த கூட்டம் சொல்லுது அடுத்த கூட்டத்துக்கு எங்களை தான் புக் பண்ணி இருக்காங்க. முதல்வரோட வண்டி பேர் என்ன நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாதா? அதுக்கு பேரு டிஃபெண்டர். வண்டி விலை 8.5 கோடி ரூபான்னு சொல்றாங்க. துணை முதல்வரோட வண்டி பேர் என்ன தெரியாது. அவர் வச்சுட்டு இருக்கிற வண்டி கலெக்ஷன் எல்லாமே ஒரு 2 கோடி 3 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மையோட வீடு எங்க இருந்துச்சு? அவங்க ரெஸ்ட் எடுக்கிற தோட்டம் எங்க இருந்துச்சு? எடப்பாடி ஐயாவோட கார் பேர் என்ன தெரியாது. தோராயமா விலை 2 கோடி இருக்குமா? அதே மாதிரி தானே எளிய அரசியல் பண்ற சீமானோட கார் பேர் என்ன, விலை என்ன தெரியாது. அதுவும் ரேஞ்ச் ரோவர், ஏறக்குறைய 80 லட்சம் 1 கோடி ரூபாய் வண்டி. சொகுசு அரசியல்ன்றதுக்கு டெபினிஷன் என்ன வச்சிருக்கீங்க? சொகுசு அரசியல் ஒரு வார்த்தையை ஈஸியா குத்திக்கிட்டே இருந்தீங்கல்ல. சொகுசு அரசியலுக்கு எனக்கு விளக்க சொல்ல. கோயில்ஸ் கார்டன்ல வீடு, கொடநாட்டுல எஸ்டேட், ஆழ்வார்பேட்டையில செனட் ஆஃப் ரோட்ல வீடு. சரி, விஜய் சார் என்ன கார் வச்சிருக்காரு? சொந்த காசுல சம்பாதிச்ச காசு, உழைச்சு சம்பாதிச்ச காசு. அவர் எவனையும் திருடல, எந்த ஊழல் குற்றச்சாட்டம் அவர் பேர்ல இல்ல. இப்படி கேவலமா புழுவுறீங்க ஒரு பொது வாழ்க்கையில இருந்து. சார், நோட் புக், பென்சில், ரப்பர், கண்ணாடி, இந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி வாங்குச்சா இல்லையா? இப்ப ஜீரோ. இப்ப ஜீரோவா? ஏற்கனவே 5% வாங்குனீங்களா? இப்ப மாட்டீங்க பாருங்க. இப்ப மாட்டீங்களா? இன்னைக்கு ஜீரோ ஆக்குனீங்களா? இத்தனை நாள் நாங்க 5% மக்கள் பணத்தை வாங்குனீங்களா இல்லையா? இப்ப அப்படியே வாங்குனீங்களா இல்லையா? அது என்ன பதில் தாங்க சொல்ல வரேன். வாங்குனீங்களா பதில் சொல்ல விடுவீங்களா விட மாட்டீங்களா? இல்ல நான் ஏஞ்சு பாருங்க, நீங்க வாங்குனீங்களா தனியா கேட்டு உட்காந்துருங்க. கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்ல வாங்குனீங்களா அமைதியா இருக்க, பதில் சொல்றேன். இப்ப ஜீரோ நோட்டு பேனா புக்கு ஜிஎஸ்டி 2017 இருந்து 5%, 2017 முடி 12%. அப்போ கொண்டு போய் உங்க மூஞ்சி எங்க வச்சிருந்தீங்க? இப்ப இதே மாதேஷ் என்கிட்ட என்ன சொன்னீங்க சார், ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் சார் 55,000 கோடி 55 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரும், வரி தீவிரவாதம் நடந்துச்சு நாட்டுல. அதாவது வேணாம் மாதேஷ், அப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. வாயில ஏதாவது வந்துட போகுது. ஐயா, மாமன்னன் படம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வரலாறையும் பேசி இருக்குன்னு சில விமர்சனம் வச்சா இல்லையா? அது இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதா? பராசக்தி படத்துல வரக்கூடிய அந்த காம கொடூர ஜமீன்தார் தான் கருணாநிதி. அவனுங்களுக்கு அந்த தகுதி வந்ததுனால அவன் செய்யறான். எந்த தகுதி? ரேப் பண்ற தகுதி வந்து பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.